உனக்கு பாட்டு பிடிக்குமா? நானே பாடுறேன் வாடி எங்க பக்கழங்க. முக்கா குட்ட பாடாத வாய தோறந்து. என் பையன் ஒரு பழைய கடையில வேலை செய்யறான். என்னது இது? பழங்கால பொருட்கள் விக்கிற இடம். இங்க பழங்கால பொருள்னா அந்த கிழமை தான் எனக்கு கணக்கு தெரியறா. பார்வையால எரிக்கிறதுக்கு நான் என்ன மதுரையா? சார் உங்க சூப் ரெடி சார். நகைகளோட இருக்கிற அந்த 8 காலையும் நீ கடத்திட்டு வரணும். நீங்க தான் பொண்ணுங்களெல்லாம் கடத்தி பணம் சம்பாதிக்கிற கும்பலா? ஆக்டோபஸ் எடுத்துட்டு போனா அவங்க விட்டுருவாங்க. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம். அது என்ன? என்கிட்ட அந்த ஆக்டோபஸ் இல்லையே. உங்க சண்டைய நிறுத்திட்டு கொண்டு வந்த அந்த மீனை டேபிள்ல வச்சுட்டு போங்க. பாஸ், அந்த மீனை டேபிளுக்குள்ள வைக்க சொல்றீங்களே, தண்ணிக்குள்ள இல்லன்னா அந்த மீன் போயிடாதா? கோயில பூடிச்சு கூட்டில அடிச்சு பாட சொல்லுவேன் நானே. பாடு. என் சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. என்னோட சக்தி என்னன்னு எனக்கே தெரியாது. என்னையும் கூட இந்தியாவுக்கு அழைச்சிட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக்கி. ஐ ஜாலி. 3 நாள் ஸ்கூலுக்கு லீவு தான். ஓகே, அப்ப அங்க போய் நிறைய மீன் பிடிப்போம். நீங்க யாரும் இன்னும் மீன் பிடிக்கலையா? ஜூலி, நீ எப்படி எல்லா வாட்டியும் நீ இதே கேள்வி கேக்குற, நான் ஒரே பதில் சொல்றேன். எனக்கு சலிச்சு போச்சுப்பா. ஷிண்டு உனக்குள்ள இருந்து பண்ணிய அடிக்கிற. ஷிண்டுவிய நாங்க பெண்ட் எடுத்துட்டோம்ல. தலைவரு திமிங்கலம் தானங்கோ. 6 கடல் சேரும் அந்த இடத்தில் ஆர்கியாலஜிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு வர ஒரு கொலிக்கு கிட்ட சில போட்டோஸ கொடுக்கறதுக்காக என்ன வர சொல்லி இருக்காரு. சிங்கத்தை சீண்டிட்டா வச்சுக்க. சரி, ஓகே. உங்கள யார் இப்ப வெளியில போக போறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா திறமையும் நிறைஞ்ச ஒருத்தர் தான். அப்படின்னா நீ போக போறதில்ல. சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அது போயிடுச்சு, அது போயிடுச்சு. கப்பல் ஏறி போயாச்சு. சுத்தமான ஊராச்சு. கண்ணம்மா கப்பலேறி போயாச்சு. சுத்தமான ஊராச்சு. கண்ணம்மா. அவங்கள அடி ஜாக்கி. எப்படி? மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. நம்பிட்டேன். ஆனா உழுந்தடிச்சு ஓடுறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவனை போக சொல்லு. உன் கூட தனியா இருக்கிறதுக்கு என்ன முட்டாள்னு நினைச்சா ஷிண்டு? ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்க 2 பேருமே வடிகட்டுன அடி முட்டாளுங்க. இனிமே உனக்கு அரிக்கவே கூடாது.
அரிப்பு நின்றுச்சு. வீட்ல வளர்க்கிற பெட் அனிமல் இல்ல. இந்த மாதிரி ஜீவன்கள்லாம் மனுஷனுக்கு ரொம்ப ஆபத்தானது. இதுங்களுக்கெல்லாம் மேனஸ்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஜாக்கி, என் ஃப்ரெண்ட் ஒண்ணு அப்படி கிடையாது. இந்த குகையில இருந்த ஜீவனை தேடித்தான் இங்க வந்தோம். அப்படி எந்த ஜீவனையும் இங்க இல்ல. அப்ப உங்க ஆளுங்க யாருக்கு இவ்வளவு பெரிய கால் இருக்கு? இது நாங்க வளர்க்கிற பறவையோட நம்பிட்டேன். ஆஹா, சிக்கிடுச்சு. ஒழுங்கா ஒரு மீனை கூட பிடிக்க தெரியாதா? இப்போ அதனால என்ன? என்னவா, உன்னால என் நேரமெல்லாம் வீணாயிடுச்சே. என்ன நேரம் வீணாயிடுச்சு? ரொம்ப பேசுற. என்ன ரொம்ப பேசுற? என்ன வேணும்? ஐயோ, என்ன பேச்ச காணோம்? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே? அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டு. கேவ்மேனா? அதுதான் அவர்கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. என்னோட யூகப்படி அவங்களை ஏதோ சாப்பிட்டுச்சா? அவன் முகத்தை பாத்தியா ஜூலி? இவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? கொஞ்சம் பின்னாடி பாரு. அதுக்கு திருப்பி போடணுமே. ஏன் பிஞ்சு போன ஷூவை போட்டிருக்கீங்க? இது அப்படித்தான். ஜூலி, நீ ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் தூங்காததுனால. 90 டிகிரிஸா? அங்கிள், என்னப்பா, மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்துட்டோமா என்ன? மஞ்சள் குருவி